நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பிரியாணியோட ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது கூட கல்பாசி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூட ஒரு 5 பச்சை மிளகா. மட்டன் பிரியாணிக்கு தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். அதனால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னடா பச்சை கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஆனால் செய்யும் போது கலர் டோட்டலாக மாறிடும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நல்லா சூடாகட்டும். இப்போது 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலைனா நம்ம பின்னாடி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதனால 1 லெமன் ஜூஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். 1/2 கேஜி மட்டனாக இருந்தால் 1/2 லெமன் போதும், இல்லைனா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறோம். அதனால லெமன் ஜாஸ்தி வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1 கிலோ மட்டன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வாங்கும் போதே பிரியாணி பீஸ் மாதிரி போடுங்கன்னு கேட்டு வாங்கினா நல்லா பீஸ் பெருசாக போட்டு தருவாங்க. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இந்த சைஸ் கப்பில் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ 4 கப் அரிசினா எனக்கு 6 கப் தண்ணி வரும். ஸோ நான் 6 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, நம்ம போட்ட உப்பு பத்தாது, ஸோ எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. மட்டன் நல்லா வேகட்டும். ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கோங்க. நான் ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் கண்டிப்பாக அது 1லேருந்து 1.5 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அரிசி உடையாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக நம்ம நெய் சேர்த்து கிளறதுனால ரைஸ் வந்துட்டு ஒன்னோட ஒட்டாது, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. தம் வைக்கும் போது நம்ம அதை தோசைக்கல் மேலாம் வைக்க வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல் அடுப்பு மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுவே கரெக்டாக இருக்கும், விசில்லாம் வராது. நல்லா சுட சுட மெட்ராஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள், ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை, சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டில் வேற மாதிரி செஞ்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் எல்லாருமே அசந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.